வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைம்ஸ். நான் உங்களின் டாக்டர் முருகேசன் பேசுகிறேன். நண்பர்களே, இந்த பதிவில் நாம் அதிகம் மென்று சாப்பிடுவதற்கும் டயபெட்டிஸ்க்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசுகிறேன். நொறுங்கத் தின்றால் 100 வாழ்வு என்ற பழமொழியே இருக்கிறது. அப்படின்னா நாம் வாயில எல்லாத்தையும் நொறுக்கி நல்லா மென்று பெனஞ்சு நல்லா சாப்பிட்டு அதிக நேரம் அசைப்போட்டு அந்த உணவுப் பொருள் பாதி பாதியாகாது, ஒரு கால்வாசி வாய் பகுதியிலேயே அது ஒரு டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிற நொதிகளோட நல்லா ஆக்ட் ஆகி அந்த உமிழ்நீர் நல்லா கலந்து உணவு பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வயிற்று பகுதிக்கு அனுப்ப வேண்டும். ஸோ நன்றாக அரைத்து மென்று சாப்பிட்டா என்ன ஆகும்னா, உணவுப் பொருள் ஒரு கால் பகுதி வயிற்றில் இருக்கும்போது அது ஜீரணிக்கப்படும். அங்க இருக்கிற நொதிகளால, சலைவால, உமிழ்நீர்ல அமைலேஸ் என்ற நொதிப்பொருள் இருக்கிறது. அந்த நொதிப்பொருள் நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் பகுதியை டைஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஸோ வாயிலேயே நம்ம அதிக நேரம் மென்று உணவு இருக்க வச்சோம்னா, அந்த உணவுப் பொருளானது ஒரு கால் பகுதி இல்லை அதை விட கொஞ்சம் குறைவாகும். இங்கே வாயிலேயே டைஜஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா அது நம்ம வயிற்றுக்கு அனுப்பினோம்னா அதோட டிரான்சிட் டைம் அது மெல்ல கீழே போய் அது நல்லா ஒரு சலைவா உமிழ்நீரோட நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு போலஸாக மாறி ஈஸியாக லூப்ரிகேஷனும் வந்துடும், ஒரு மியூக்கஸ் கோட்டு வந்துடும். ஸோ அழகாக அது மெல்ல உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ கரடு முரடான உணவுப் பொருள் நல்ல ஒரு உருண்டையாக மியூக்கஸ் தடவி ஈஸியாக ஒரு ஜெல் மாதிரி உணவு குழாயில் ஈசோஃபேகஸ் தான் வயிற்று பகுதிக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்குது. அதனால் என்ன ஆகும், இந்த க்ரூடாக போகாமல் இன்ஜுரி ஆகாமல் மியூக்கோஸாலாம் தடுக்கப்படும். அப்புறம் உணவு சாப்பிட்ட உடனே விழுக்குன்னு முழுங்காமல் மெல்ல அரைச்சி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உணவு வயிற்று பகுதிக்கு செல்லும். அந்த வயிற்று பகுதியில் உணவு இருக்கும் நேரமும் ஆகும், டிரான்சிட் டைம் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த ஒரு பாதி உணவு வயிற்று பகுதியிலிருந்து கீழே வரும்போது மீதி பாதி உணவு டைஜஸ்ட் ஆயிரும். இந்த பகுதி டைஜஸ்ட் ஆன புரோட்டீன் மற்றும் ஃபேட் பொருட்கள் சிறுகுடலின் முதல் பகுதியை ரீச் ஆகினா அங்கே சிறுகுடல் முதல் பகுதியிலிருந்து இன்கிரிட்டின்ஸ் என்று சொல்லப்படுகிற ஜிஐபி, GLP-1 போன்ற முக்கியமான ஹார்மோன் சுரப்பதை ஸ்டிமுலேட் பண்ண இந்த ஏற்கனவே பாதி செரிமானமான உணவுப் பொருள் மிகவும் உதவியாக இருக்குது. ஸோ அப்படி நாம் பண்ணாமல் டப்பு டப்புன்னு விழுங்குறோன்னு வைங்க, அது விழுங்குற மாதிரி உணவுப் பொருள்கள் கிச்சடி, கேசரி, கஞ்சி, இல்லை நம்ம உணவே நல்லா வேக வச்ச ஃபைன் அரிசி, பொன்னி அரிசி, அருமையான சாப்பாடு எடுத்து நல்லா ஒரு கவலமாக விழுங்குறோன்னு வைங்க, வாயில் அதிக நேரம் வைக்காம அது கடன்னு ஈசோஃபேகஸ் கடந்து ஸ்டொமக் வந்துச்சுனாவே என்ன ஆகுது, நம்ம இங்கே அரைப்பட்டு இங்கே சலைவால் இருக்கிற அமிலேஸ் என்ற நொதிப்பொருள் வேலை செய்யாமல் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டொமக் வந்தால் அங்கே பெப்சின், ரெனின், அங்கே இருக்கிற லைபேஸ் போன்ற நொதிப்பொருள்கள் வேலை செய்ய முடியாமல் ஆகுது. ஸோ என்ன ஆகுது, டக்குன்னு நம்ம உணவு சிறுகுடல் பகுதிக்கு அனுப்பும்போது முறையாக செரிமானமாகாத உணவுப் பொருளாக சிறுகுடல் பகுதிக்கு சீக்கிரமாக போய் அங்கே அதிகமாக தங்காமல் உடனே வெளியே போகிறங்காட்டி நம்ம இந்த இன்கிரிட்டின்ஸ் சுரப்பது மட்டுப்படுது. இந்த இன்கிரிட்டின்ஸோட பலன் என்னன்னா, இந்த இன்கிரிட்டின்ஸ் தான் போய் நம்ம கணையத்தை பேன்கிரியாஸ் ஸ்டிமுலேட் பண்ணி பேன்கிரியாஸ் டெயில் போர்ஷனில் இருக்கிற பீட்டா செல்லை முக்கியமாக தட்டி எழுப்பி அந்த பீட்டா செல்லேருந்து இன்சுலின் சுரப்பதை ஸ்டிமுலேட் செய்யுது. ஸோ நம்ம எவ்வளவு அதிகமாக உணவை வாயில் வச்சு மென்று அரைச்சு பிறகு நம்ம உணவு குழாயிலேயும் ஸ்டொமக்குன்னு போய் சேர மாதிரி பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்சுலின் சுரப்பது இயற்கையாக தூண்டப்படும். அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பிளட் சுகர் உடனே அதிகமாகுது தடுக்கப்படும். ஸோ அதனால தான் நம்ம சாப்பிடும் உணவில் நிறைய ஃபைபர் இருக்க மாதிரி பார்க்கணும். நிறைய நேரம் மென்று சாப்பிடும்படியான உணவுப் பொருட்கள், முளைக்கட்டின பயிர், நிலத்துக்கு மேலே விளையிற பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் போன்றவை பார்த்தீங்கன்னா அதிக நேரம் அரைச்சு மென்று மெழுகுனா தான் அது உள்ளே போகும். சப்பாத்தியே பார்த்தீங்கன்னா நம்ம
சப்பாத்தியோ இல்ல சிறுதானியங்கள் செய்த தோசையோ கூட சில காய்கறி வெட்டு போட்டு கலந்து பிறகு சாப்பிட்டீங்கன்னா, அந்த மஞ்சிங் இன்டெக்ஸ் அதிக நேரம் மெல்லும் தன்மை, அதிக நேரம் மென்னும்படியாக இருக்கும். அ டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் தண்டு பொரியல். தண்டு பொரியல் பார்த்தீங்கன்னா, ஃபைபர் நெறைய இருக்கும். நீங்க அதிக நேரம் மென்னா தான் அந்த தண்டு வந்து நம்ம வந்து அசை போட்டு பிறகு மியூக்கஸ் கோட் குடுத்து ஒரு பால்ஸா மாத்தி உள்ள அனுப்ப முடியும். ஸோ நம்ம செலக்ட் பண்ற உணவுப் பொருளே இந்த மாரி மஞ்சிங் இன்டெக்ஸ் அதிகமா இருக்கிற உணவுப் பொருள எடுத்துக்கணும். பிறகு இந்த உணவுப் பொருளை அதிக நேரம் வாயில் வைத்து மெல்ல அரைச்சு நிதானமா உமிழ்நீரோட சேர்ந்து பால்வாசி டைஜஸ்ட் ஆகி பிறகு வயித்துக்கு போய் பாதி டைஜஸ்ட் ஆகி ஒரு அழகான ஒரு உருண்டையா கவளமா மியூக்கஸ் கோட்டோட அடுத்த பகுதி சைட் ஆஃப் அப்சார்ப்ஷனுக்கு அனுப்பிச்சு வச்சோம்னா நம்மளுக்கு இயற்கையாவே இன்சுலின் சுரப்பது அதிகமாகும். ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு திடீரென்று அதிகமாவதை குறையும். பீட்டா செல் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ ரத்தத்தின் அளவு சீராக இருக்கும். ஸோ டயபெட்டிஸ் வந்தவங்க இல்லை டயபெட்டிஸ் வர்ற மாதிரி ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நேரம் எடுத்து பொறுமையா அரைச்சு சாப்பிடும்படியான உணவுப் பொருளை செலக்ட் பண்ணி நன்றாக அரைத்து மென்று பிறகு முழுங்கவும். அப்பொழுது உங்கள் சர்க்கரையை கட்டுப்படுத்துவது இயற்கையாகவே தூண்டப்பட்டு மிகவும் எளிதாக உங்க ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க உதவியா இருக்கும். நன்றி.